விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் கேட்கிற வார்த்தையை தேவன் நீர் எங்களுக்கு ஆசிரியத்து கொடுங்கப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று நடத்தட்டும். உம்முடைய கரத்தின் கீழாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிக நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் சோரமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்ம எல்லாரும் உட்காருவோம். நாளையும் கூட ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த மாலை சுவிசேஷ ஆராதனையில் தேவன் நம்மையும் ஒரு பங்காக வைத்திருக்கிறார். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த நாளையும் கூட நம்ம படிக்க போகிறதான ஒரு காரியம், கற்றுக்க போகிறதான ஒரு காரியம் வேதத்திலிருந்து. நீங்கள் நம்ம நிறைய பேர் தமிழெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன போட்டுருந்துச்சு, நல்லா பார்த்தீங்களா? என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? பார்க்கலையா? சரி, வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனம். மார்க் 14:9. மார்க் சாப்டர் 14 verse 9. நான் வாசிக்கிறேன். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னவாம்? இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். என்ன சொல்கிறாங்க இந்த வசனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி செய்த காரியம் என்ன பண்ணப்படும்? சொல்லப்படும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இந்த காரியங்கள் நிறைய நேரத்தில் நம்ம இந்த காரியத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் வேத கூடுகைகளில் நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருப்போம். அப்படி செய்தது சொல்லப்படும் அப்படின்னா நிறைய நேரத்துக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம செய்த காரியங்கள்லாம் சொல்லப்படுதா? நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம அப்படி யோசித்து பார்த்தோன்னா நமக்கே தெரியும். வெளில சொல்லிக்கிற மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இந்த விஷயத்தை வெளில சொல்லிக்கிற மாதிரி நாம் பண்ணியிருக்கோம்ப்பா. இருக்கலாம், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஐயா செஞ்சதை என்ன பண்ண முடியாது, என்னால் மறக்க முடியாதுங்க, இந்த அம்மா செஞ்சதை என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது அப்படின்னு ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலக தலைவர்கள் செய்ததையெல்லாம் படம் போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, உலகம் காமிச்சிக்கிட்டு இருக்கு, அதை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த நல்ல காரியங்களும் இருக்கலாம், கெட்ட காரியங்களும் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், எது நிச்சயம்? செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணப்படும்? சொல்லப்படுன்ற நிச்சயம். அதான் நம்ம பைபிளில் கூட வாசிக்கிறோம், இல்லை வேதத்தை கூட வாசிக்கிறோம். நம்ம உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்நாட்களில் செய்கிறோமோ, நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, அது போற்றுதலுக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒன்றும் இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் குறித்து அவர் நிச்சயமாக அவர் தான் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. பூமியில் நம் வாழ்கிற நாட்களில் நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்கிறோமோ அந்த காரியங்களை என்ன பண்ணுவார்? தேவன் ஒரு நாள்
கேட்பார். ஆனால் இந்த இடத்துல நம்ம படிக்கிறதான ஒரு காரியம், இந்த பெண்மணி செய்த ஒரு செயல் என்ன பண்ணப்படும், ஆண்டவரே இந்த இடத்துல சொல்கிறாருன்னா, இது எல்லா இடத்துலையும் பின் நாட்களில் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படும், இந்த காரியம் என்ன பண்ணப்படும், பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன காரியத்தை இந்த பெண்மணி செஞ்சாங்க, என்ன அவங்க செஞ்சதில் என்ன ஸ்பெஷலான ஒரு காரியம், ஏன் இந்த பெண்மணியை குறித்து ஆண்டவர் இவங்க செய்த செயல்பாடுகளை குறித்து இது பின் நாட்களில் இது பேசப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செய்த காரியத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயங்களின் நிமித்தம் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண்மணி செய்ததான காரியம் நிச்சயமாய் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இந்த செய்த இந்த காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்ம கூட பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். அவர் பெத்தனியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் எனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அதை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இந்த காரியம் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம படித்த காரியங்கள் தான். இதிலிருந்து ஒரு மிக 3 முக்கியமான காரியங்கள் இந்த நாளில் கூட தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தேவனுக்காக ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல செய்கிறாங்க. அந்த செய்த காரியங்களில் எப்படி அது ஸ்பெஷலாக மாறுது அப்படின்றத குறித்து தான் நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாய் அவங்க செய்கிற ஒரு காரியம் பாருங்கள், தன்னிடத்தில் இருந்ததில் சிறந்ததை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். என்னவா, அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் எனும் உத்தமமுள்ள வெள்ளைக்கல் பரணியை பாருங்கள். இது விலையேறப்பெற்ற காரியம் மாத்திரம் அல்ல, அவங்ககிட்ட இருந்த காரியத்தில் சிறந்தது மாத்திரம் அல்ல, அது உலக பிரகாரமாய் பார்க்கும்பொழுதும் அது எப்படிப்பட்டதான ஒரு காரியம், ஒரு காஸ்ட்லியான ஒரு காரியம், பெஸ்ட்டான ஒரு காரியம். பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னிடத்தில் இருந்ததில் மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் பார்வையிலையும் சிறப்பாய் காணப்படுகிற ஒரு காரியத்தை தேவனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. முதலாவது விஷயமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அந்த ஸ்திரீயை போல நம்மிடத்தில் இருக்கிறதுல நாம் சிறந்ததை, சிறப்பானதை, மற்றவங்க பார்வையிலையும் சிறப்பாய் காணப்படுகிற காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சிறந்ததை கொடுக்கறது, சிறப்பானதை கொடுக்கறத கூட நம்ம கொஞ்சம் விட்டுருவோம். ஆண்டவருக்காக நம்ம எதையாகிலும் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோமா அப்படின்றத என்ன பண்ணணும், இந்த நாளில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். கொடுக்கறது அப்படின்னு சொன்ன உடனே நேராக எங்கே வந்துடக்கூடாது, காணிக்கைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த கிறிஸ்தவ உலகத்தில் கொடுக்கறதுனா முதல்ல என்ன ஞாபகம் வரும், காணிக்கை கொடுக்கறதா ஞாபகம் வரும். காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை. உங்களை நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் முழுமையாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். உலக பிரகாரமாக யோசிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை உலகத்துக்கு நேராக நிறையா நம்ம கொடுத்துருப்போம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோம்னா சிறந்ததை கொண்டு போய் உலகத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட்டான காரியத்தை நம்ம கொடுக்குறவங்களா இருப்போம். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சிறப்பான காரியத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத பாருங்கள். குறிப்பாக சிறப்பானதுன்னு சொல்லும் பொழுது ஒரு நாளில் சிறப்பான காரியம் பொதுவாகவே ஃபஸ்ட் இப்படி வந்துடும். பொதுவாகவே நம்ம மனித வாழ்க்கையில் சிறப்பான காரியம் ஒன்று இருக்குன்னா என்னது இதுன்னு தெரியுமா? நிறையா நேரத்தில் நான் கூட சொல்லியிருக்கேன். என்ன காரியம் சிறப்பான காரியம்னா நேரம். இந்த உலகத்தில் நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னது? நேரம். நாம் இழந்த நிமிடத்தை, இப்போது இந்த செகண்ட் போச்சுன்னா என்ன பண்ண திருப்பி நம்மள்கிட்ட வராது. அப்போ பாருங்கள், நாம் தேவனுக்காக எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படின்றத பாருங்கள். நேரம் செலவிடுறதுன்னு சொன்னோடனே உடனே பைபிள் எடுத்துகிட்டு உட்கார்றது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எப்பயும் பைபிள் படிச்சுட்டு, அது செய்யணும், அதுக்கு நிச்சயமாக அவசியம், தேவனுடைய பாதத்தில் இருப்பது அவசியம். அதோடு நாம் நின்று விடாமல் தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கிறதுல
நாம் எந்த அளவில் நம்ம செயல்படுறோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி முதலாவது நம்ம நடக்கிறதுல, அடுத்தது மற்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்கிறதுல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்திரீ இவங்க செய்த காரியம் பேசப்படுவதற்கு முதலாவது பிரதானமான காரியமாய் இந்த வேதத்தில் சொல்லப்படுற காரியம், அவங்களிடத்தில் இருந்ததில் சிறந்த காரியத்தை அவங்க தேவனுக்காக கொடுக்குறவங்களா இருந்தாங்க. இப்போது நீங்கள் இந்த நேரம் இந்த இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் முதல்ல இன்றைக்கி ஒரு செகண்ட் நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சு பாருங்கன்னா, நான் தேவனுக்காக என்னுடைய வாழ்நாட்களில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னத்தை கொடுத்துருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். சிறப்பான காரியத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னா, நான் சிறந்ததை தேவனுக்காக படைத்திருக்கிறேன்னா, நான் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன்னா, நான் முயற்சித்திருக்கிறேன்னா. அப்படி ஒருவேளை உங்களுடைய பார்வையில் நீங்கள் சிறப்பானதை கொடுத்துருக்கலாம், அது தேவனுக்கும் உங்களுக்குமானது. ஆனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த ஸ்திரீயை போல முதலாவது நான் என்ன காரியத்தை நான் தேவனுக்காக கொடுக்குறேனோ அது சிறப்பான காரியமா அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தேவனுக்காக நான் பாடல் பாடுறது, நான் வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இப்படி ஒரு அந்த காரியத்தை மட்டும் நம்ம யோசிக்காமல் எல்லா காரியத்தையும் ஒரு 360 டிகிரியில் ஆண்டவருக்காக உழைக்கிற காரியம், ஆண்டவரை பற்றி பேசுகிற காரியம், ஆண்டவருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது, எல்லாத்தையும் விட நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தேவனை பிரதிபலிக்கிற காரியம், இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து சிறப்பான காரியத்தை நான் தேவனிடத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஆண்டவர் எப்பயுமே பொருளை யோசிக்கிறவர் கிடையாது. வெள்ளியும் பொண்ணு யாருடையது? அவருடையது. அவர்கிட்ட இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சிம்பிளாக காரியத்தை செய்துட்டு போயிடுவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு எவ்வளோ பேரை போஷிச்சார்? 5000 பேரை போச்சார். நம் தேவன் அதிசயங்களின் ஆண்டவர், அற்புதங்களின் ஆண்டவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் போய் எதை கொடுத்தாலும் அதை விட அதிகமாக அதை உண்டாக்குனவரே யார் தான்? ஆண்டவர் தான். அப்போது நாம் சிறப்பான காரியங்களாக நம்முடைய நேரத்தை முதலாவது நம்மை முழுமையுமாய் அவருடைய காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாய் காணப்படணும். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடுறது அப்படின்ற காரியம் கிடையாது. நான் இருக்கிற இடத்துல, நான் செய்கிற காரியங்களில் எல்லா இடத்துலையும் நான் தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய காரியங்களை செய்கிற ஒரு நபராய் நான் இருக்கிறேன்னா, அந்த சிறப்பான காரியத்தை தேவனுக்காக நான் கொடுக்குறேன்னா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்குறவங்களா இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவதாக அதை கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த வசனத்தையே நீங்கள் மறுபடியும் வாசிங்களேன். 14 2வது வசனத்தையே வாசிங்க, சரி 3வது வசனத்தை வாசிங்க. அதில் அடுத்த பகுதி, ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தமமுள்ள வெள்ளைக்கல் பரனை கொண்டு வந்து அதை உடைத்து போதும். அது என்ன பண்ணுறாங்களாம்? அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? அதை உடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கும் பொழுது எவ்வளவு முழுமையாய் கொடுக்குறாங்கன்றதுக்கு அதுவே ஒரு சிறந்த உதாரணம். அது நாளைக்கு வேணுன்றதுக்காக அந்த மேல் முடியை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது அப்படி ஒரு காரியம் இல்லை. அந்த சப்மிஷன், அது கொடுக்கும் பொழுது அதை உடைத்து, அதாவது முற்றிலும் முழுமையுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தினுடைய அடையாளமாய் ஒரு செயல்பாடாய் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லும்போது அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே நீங்கள் இந்த மருந்து பாட்டில்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அதை இது பண்ணும்போது தலையை இப்படி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே அந்த சிரஞ்சில் எடுக்கிறதோ இல்லை ஊற்றதோ பார்க்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெளியேறப்பட்ட அந்த காரியத்தை கொண்டு வந்து அதை உடைத்து தேவனுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாங்க. அதாவது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஹோல் ஹார்ட்டடாக முழுசாக தேவனுக்காக கொடுக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நான் முழுமையாக, அதாவது ஒரு பாவத்திலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் நான் பரிசுத்தமாய் மாறி தேவனிடத்தில் நான் கொடுக்குறவனாக காணப்படணும். இப்போ உலகத்தில் இருக்கிற பெரிய சேலஞ்சு என்ன தெரியுங்களா? பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆனால் எப்படி இருக்க மாட்டேன், முழுசாக என்ன பண்ண மாட்டேன், பரிசுத்தமாக இருக்க மாட்டேன். நான் இந்த காரியத்தை செய்வேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், முழுசாக செய்ய மாட்டேன். இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம். நான் தியேட்டருக்கெலாம் போய் படம் பார்க்க மாட்டேன். ஐயோ அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் என்ன பண்ணேன், நான் வீட்டில் டிவியில் உட்காந்து குடும்பமாக உட்காந்து பார்ப்போம். இல்லை குடும்பமாக கூட நான் பார்க்க மாட்டேன்.
அதெல்லாம் பெரிய குடும்பம் உட்காந்து எப்படி பசங்களோட உட்காந்துட்டு இப்போ எப்படி சினிமா காட்சிகள்லாம் பார்க்குறது. நான் தனிப்பட்ட முறையில் செல்ஃபோன் வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நான், ஐயோ நான் முழு படம்லாம் உட்காந்து நான் மொபைல் ஃபோனில் பார்க்க மாட்டேன். நான் அது இந்த ஷார்ட்ஸ் வருதுல்ல, இந்த ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பேன். அதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ப்பேன். ஏன்னா உலகம் போய்கொண்டிருக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிப்பட்ட உலகத்துக்கு நேராக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது பாவத்தை விட முடியாத கடினமான இருக்கிற காரியத்துக்கு நேராக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது ஐயோ எப்படிங்க அதை நான் விடுறது. போய் நீங்கள் கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், ஐயோ இது சினிமா பார்க்குறது தப்பியான்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் அந்த காலங்க, இப்படிலாம் பார்த்தா இந்த உலகத்தில் வாழ முடியுமா, சினிமாலாம் பார்க்காம அப்படியே பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரியா இருக்க முடியும் அப்படின்னு. தம்பி தம்பிகள்கிட்ட போயிட்டு, தம்பி இந்த லவ் பண்ணுறலாம் தப்புப்பா, அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாதுங்க. அது என்றைக்கா இருந்தாலும் ஒரு அண்ணா தான் பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ண தான் போகிறோம். அது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருந்தே நான் என்ன பண்ணுறேன், பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு. எப்போ இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்கூல்லேருந்து. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிவியில் வர நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காரியங்களும் சரி எப்படி தான் இருக்குது, சின்ன வயசுலேயே எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்குற காரியங்களாக தான் இருக்குது. உலகம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வசனம் சொல்லுது ஒரு இடத்துல, இந்த உலகம் அவருக்கு பாத்திரமாய் இல்லை, அதே போல் நாமும் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் இல்லை. இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ முழுவதுமாக உன்னை உடைத்து பூரண பரிசுத்தவானாய் தேவனுக்கு உன்னை தர முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்திரீ செய்ததில் முதல் காரியம், அவள் விலையேறப்பட்ட காரியத்தை கொடுத்தால், ரெண்டாவதாக அதை உடைத்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு உடைத்து தன்னை உடைத்து கொடுக்குறாங்க. மூன்றாவதாய் அவங்க அப்படி செஞ்சு அதை தேவனுக்கு மகிமையான காரியமாக மாட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மூன்றாவதாக கூட அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்க, இந்த சிரசின் மேல் ஊற்றுவது என்பது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒருத்தவங்க அபிஷேகம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரசின் மேலே எண்ணெயை ஊற்றுவாங்க. அது மாதிரி பாருங்கள், தேவனுக்கு மகிமையை சேர்க்கிற ஒரு ஸ்திரீயாக அந்த இடத்துல அவங்க காணப்படுறாங்க. ஸோ நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும் நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு மகிமையான காரியமாக இருக்குதான்றதை நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நபராக இருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் இந்த உடைத்து கொடுக்குறதுன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இதே போல் அவர் தேவனுக்காக அவர் வரும் பொழுது அவர் தனக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து, சொல்லப்போனால் சமைச்சு வச்சுட்டு வந்தார். யார் சமைச்சு ஜனங்கள் கொடுத்துருந்தார்? யார் அவர்? தேவன் கூப்பிடும் பொழுது தீர்க்கதரிசி வந்து சால்வையை போடுறாரு. எலிசா ஆண்டவர் வந்து அழைக்கிறது. எலியா போய் எலிசான் மேலே தன்னுடைய சால்வையை போடும் பொழுது, இதோ வந்துடுறோம், ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஏறு மாடுகளை அதை கொடுத்து நீங்கள் வாசிக்கணும்னா கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:21 நீங்கள் அதை கொடுத்து வாசிக்க முடியும். பாருங்கள், அவங்களுக்கு கூப்பிடும்போது என்ன சொல்கிறார், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அவர் வச்சு ஓட்டிகிட்டு இருந்த அந்த ரதம், அந்த ஏறு மாடுகளை போய் அடித்து சமைச்சு என்ன பண்ணுறாரு, வாசிக்கலாமா, ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் 1 ராஜாக்கள் 19:21 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19:21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏறு மாடுகளை பிடித்து அடித்து, பாருங்க, மாட்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டாரு, அந்த ஏரையும் பிடிச்சி என்ன பண்ணுறாரு, அடுப்பில் வச்சு எரித்து மொத்தம் என்ன பண்ணுறாரு, பாருங்க, ஜனங்களுக்கு கொடுத்துட்டாராம். கடவுள் ஆண்டவர் இயேசுவானவர் காரியத்துக்கு அழைக்கும் பொழுது, நம்மை படைத்த தேவன், நம்மை உருவாக்குனவர், நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் அழைக்கும் பொழுது நாம் முழுவதுமாய் அதை உடைத்து, நம்முடைய பாவத்துக்கு நேராக நம்ம பிரயாணம் பண்ணாமல் முழுமையுமாய் நம்மை கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியமாக என்ன பண்ணும்,
போய் சேரும். அவர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர் சிரசின் மேலே அவர் ஊற்றுறார். மகிமைக்கு ஒரு அடையாளமான ஒரு காரியம். இந்த 3 காரியங்களை அவங்க செய்தது நிமித்தம் அது ஆண்டவரே பார்த்து அந்த காரியத்தை குறித்து அவர் சாட்சி சொல்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம தேவனுக்கு நேராக போகும் பொழுது, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் பொழுது பாருங்கள், அது உலகம் சொல்கிறது என்ன சொல்லும்? ஒரு பைத்தியக்கார பையன் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போகிறான், கோயில்னு போகிறான், பரிசுத்தன்றான், பைபிள்ன்றான் அப்படின்னு தான் சொல்லும். பைத்தியக்காரத்தனமான உலகம் அப்படி தான் சொல்லுது. பாருங்களேன் எப்படி இந்த ஸ்திரியை குறித்து சொல்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் அதை வாசிக்கலாம். அதே மார்க்கு 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். சிலருக்கு அது எப்படி இருக்குதான் பாருங்கள். அது பாருங்கள், அது என்ன சிலருக்கு எப்படி இருக்குதான்? விசனமாக இருக்குதான். விசனம்னா என்னப்பா இந்த பையன் இப்படி பண்ணுறான், என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, என்ன செய்கிற காரியம் அப்படி இருக்கே அப்படின்னு சிலருக்கு விசனமாக இருக்குதான். இன்னும் பாருங்கள் சிலருக்கு எப்படி இருக்கா, தொடர்ந்து வாசிங்க. சிலருக்கு வீணான காரியமாக இருக்குது, ஒரு சிலருக்கு அது व्यசனமான காரியம், ஒரு சிலருக்கு தன்னோட நான் நேரத்தை எல்லாம் போய் வீணாக செலவு பண்ணுறானே அப்படின்னு சிலருக்கு வீணான காரியமாக இருக்குது. இன்னொரு சிலருக்கு பாருங்கள் 14:5 வாசிங்களேன். பாருங்கள், சிலர் லாப நோக்கம் பார்ப்பாங்க. இப்போ போயிட்டு நீ போய் என்ன உனக்கு அதுனா காசு கொடுக்க போதா, நீ போய் பண்ணுற, நீ போய் செய்கிற அப்படிங்கும் பொழுது சிலர் அதை என்ன பண்ணுவாங்க, லாப நோக்கம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அடுத்து திருப்பி அதே தொடர்ந்து வாசிங்களேன். முறுமுறுக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. பாருங்கள், நம்ம உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் படி எடுத்து வைக்கும்போது, பரிசுத்தத்துக்கு நேராக நாம் போகும் பொழுது உலகத்தில் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அது பைத்தியக்காரத்தனமாக தோணும். என்ன இங்கே போயிட்டு என்ன நீ இப்படியே சர்ச்சுன்னா பாதராக போறியான்னு கேட்போம். முதல் காரியம் என்ன சொன்னோம், ஃப்ரெண்டு பார்த்தான்னா, என்ன பாப்பா அவர் பாதர் ஆகிட்டாருப்பா, அவர் பாஸ்டர் ஆகிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற காரியம் இருக்குது. சிலருக்கு வீணாக இருக்கும், சிலருக்கு व्यசனமாக இருக்கும், சிலருக்கு என்ன உனக்கு போய் பண்ணுற, என்ன லாபம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருப்பாங்க. சிலர் முறுமுறுக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இது கர்த்தருடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட காரியன்றதை மாத்திரம்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். முறுமுகிறவங்க குறித்தோ வீணாக நினைக்கிறவங்க குறித்தோ ஒருபொழுது நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கான். வாசிக்கலாமா? மார்க்கு 14:6 பாருங்கள். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன பண்ணியிருக்கிறாங்களா? நற்கிரியை. உலகத்தின் பார்வையில் வீணாக இருக்கலாம். நீ பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கும் பொழுது, பரிசுத்தத்தை செய்யும் பொழுது உலகம் உன்னை கேலி பேசலாம், வீணாய் பேசலாம், அற்பமாக பேசலாம், லாபம் இல்லைன்னு சொல்லலாம், உன்னை குறித்து முறுமுறுக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அது ஒரு நற்கிரியை. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த 8வது வசனத்தை கூட திருப்பி வாசிங்களேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் போதும். பாருங்கள், ஆண்டவருடைய பார்வையில் நாம் எவ்வளோ இது இருந்தாலும், உலகத்துக்கு எவ்வளோ பேசினாலும், நம்ம தேவனுக்கு நேராக நம்ம காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடியாது தான், கஷ்டம்தான். பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்கிறது அத்தனை சாதாரணமான காரியம் இல்லை. பவுலே சொல்கிறாரு, நான் போராடுறேன்னு சொல்கிறாரு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை பிடிக்கிறதுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ போராட்டமான காரியம்தான், நெருக்கமான காரியம்தான். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது அத்தனை கடினமான காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாளே, அவள் இயன்றதை செய்தாள், அவள் நற்கிரியை செய்தாள் என்று இங்கே சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறத பார்க்க முடியுது. பாருங்க, அது தேவனுடைய அந்த அடக்கம் பண்ணப்படுவதற்கு எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, எதற்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தாரோ, எதற்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அந்த சுவிசேஷத்தினுடைய அடையாளமாக, அடக்கம் பண்ணப்படுவதன் அடையாளமாக இந்த காரியத்தை அவள் செய்தாள் என்று சொல்லி தேவன் அவர் சாட்சி கொடுக்கிறார். நம் தேவன் இந்த உலகத்தில் வந்ததுக்கான அந்த நோக்கத்தை இந்த பொண்ணு, இந்த ஸ்திரீ புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அடக்கம் பண்ணப்படுவதுன்னு சொல்லும் பொழுது தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய கைகளையும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக அவர் சிந்தி, அவர் மரித்து, அவர் நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை நினைவு கூறும்படி இதை செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அடக்கம் பண்ணப்படும் போது என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது பெரிய ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க.
அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராஜாக்கள் அடக்கம் பண்ணுற கல்லறையில் அந்த பக்கம் போனாலே என்ன வருமா, வாசனை பயங்கரமாக வருமா. இந்த ஸ்திரீ ஊற்றின பரிமள தைலமும் அப்படிப்பட்ட ஒரு, அதாவது யாருமே உபயோகப்படுத்தாது, அதாவது அந்த பர்ஃப்யூம்லேயே அந்த பியூரஸ்ட் குவாலிட்டி, அந்த அந்த தைலத்திலேயே ஒரு பியூரான ஒரு தைலம், அதிக வாசனை உள்ள தைலம், ராஜாக்கள் பயன்படுத்துகிற தைலம். அது அந்த அடக்கம் பண்ணப்படும்போது அதை அங்கே ஊற்றுவாங்க, அந்த கல்லறையை சுற்றி ஊற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் நினைவு கூறும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம். நான் தேவனுக்காக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற நபராக இருக்கிறேன்? என்னுடைய சுய ஆசைக்காக, என்னுடைய சுய விருப்பத்துக்காக தேவனுக்கு என்னை நான் முழுமையாய் கொடுக்காமல் இருக்கிறேன்னா? இன்னும் எந்தெந்த இடத்துல நான் தேவனுக்கு சிறந்ததை நான் கொடுக்காமல் இருக்கிறேன்? தேவனுக்காக நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன்னா? பரிசுத்தத்துக்கு நேராய் என்னை முழுமையாய் உடைத்து நான் தேவனிடத்தில் என்னை நான் கொடுத்துருக்கிறேன்னா அப்படின்றத யோசித்து பார்ப்போம். என்னுடைய செய்கை, நான் செய்கிற காரியம் என் தேவனுக்கு மகிமையாக இருக்குமா? என் தேவன் என் செயலில் மகிமைப்படுவாரா? தேவன் என் காரியத்தில் மகிமைப்படுவாரா? அப்படின்றதையும் நாம் என்ன பண்ணுவோம், இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். தேவன் உதவி செய்வார். நாம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழணும், இந்த உலகத்தினுடைய பாவ காரியங்கள் எனக்கு வேணாம், நான் இதிலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறேன், இந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியாமல் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்தோமானால் அவர் எல்லா பாவங்களையும் நம்மிடத்திலிருந்து சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நேர் வழியாய் நடத்த அவரால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான காரியத்தை தேவன் கடைசி நாட்களில் பிதாவின் சமூகத்தில் நம்மை அறிமுகப்படுத்தி, எனக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த மகள்னு சொல்லி தேவன் அங்கே கம்பீரமாய் நம்மை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி இந்த ஸ்திரீ செய்த காரியம் வசனம் சொல்லுது பாருங்கள், எப்படி பண்ணப்படுமா? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை இணைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அதே போல நாமும் தேவனுக்காக வைராகியமாய் நிற்கும் பொழுது, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் வைராகியமாய் நிற்கும் பொழுது, தேவனும் நம்மை குறித்து பிதாவின் சமூகத்தில் அவர் நிச்சயமாய் சாட்சி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு அப்படியே நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா?